எதுக்கு நீங்கலாம் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க? நாமெல்லாம் ஏதாவது செஞ்சாதானே ரிஸ்க். அதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறப்போ நமக்கு என்ன கவலை? அது யாரு டிடி? வேற யாரு? காயத்ரி அவங்க தான். என்னடி பேசுற? அவங்க தான் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. கண்டுபிடிக்கலாமா? அது ஒண்ணும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. போலீஸ் சொல்ற மாதிரி அவங்க ஒன்னும் ஃபாரின்க்குலாம் தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இங்க தான் எங்கேயோ தலைமறைவா இருக்கணும். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வச்சே பவித்ராவோட கதையை முடிக்கணும். ஏற்கனவே இவளால அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இப்பவும் அவளாலதான் அவங்க போலீஸுக்கு பயந்து எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கடுப்பெல்லாம் அவங்க மனசுல நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு ரூட் இருக்கும். அத மட்டும் எல்லாரும் யோசிப்போம். அது தெரிஞ்சுட்டா போதும். ஸ்ட்ரைக்கரை வச்சு காயினை போடுற மாதிரி காயத்ரி அவங்கள வச்சு அந்த பவித்ராவை போட்டு தள்ளிடலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ டிடி சொல்ற ஐடியா சரியா வரும்னு தோணுது. ஆமாண்ணா, அவங்களுக்கு பவி மேல இருக்க கோவத்தை நாம நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறது நல்ல யோசனை தான். நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும் அத்தை. இப்போதைக்கு இவ சொல்ற எல்லாத்தையும் கேக்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு காயத்ரி அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். சரியா? சரி. ரைட்டு. எல்லாம் சேர்ந்து அடுத்த கிரிமினல் வேலைக்கு ரெடி ஆகிறாங்க. நாம இதுலேருந்து ஒதுங்கிட வேண்டியதுதான். ஐயோ, தப்பு செஞ்சதை உணர்ந்து திருந்துவாங்கன்னு பார்த்தா இவங்க பவிய கொல்றதுக்கு அடுத்த திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அர்ச்சனா, 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 என்னாச்சு? ஏன் தனியா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உடம்புக்கு எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுல பவி. அப்புறம் ஏன் முகத்துல இவ்ளோ கவலை? என்ன ஃபியூச்சரை பத்தின யோசனையா? இப்ப கூட சாமி கிட்ட நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன். அதனால உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எந்த கவலையும் வேண்டாம் அர்ச்சனா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. மனசளவுல யாருக்கும் கெட்டது நினைக்காத ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை என்னைக்கும் நல்லதா தான் இருக்கும். சரியா? இந்தா, இதை தொட்டு கும்பிட்டுக்கோ. அர்ச்சனா, உன்னதான் சொல்றேன், தொட்டு கும்பிட்டுக்கோமா. எழுந்துரு அர்ச்சனா. என்னாச்சு? ஐயோ, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ என்னால தானே ஜேபி மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு போன. ஐயோ, அது உன்னால கிடையாது அர்ச்சனா, உனக்காக. அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த.
அது நாளைக்கு வெளியே தெரிஞ்சிடக் கூடாதுன்னு தான் நான் அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. இல்ல பவி, நான் அன்னைக்கு சொன்னது எல்லாமே போய். ஆமா பவி, நான் சொன்னது எல்லாமே போய். என்ன சொல்ற அர்ச்சனா? நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த பிரச்சனையிலயும் மாட்டல. என்ன வச்சு உன்னை பழி வாங்குறதுக்காக நடந்ததுதான் எல்லாமே. இது எல்லாமே காயத்ரி அவங்களோட திட்டப்படிதான் நடந்துச்சு. ஜேபி, நீ எப்படி சாகாம உயிரோடு வந்த? எல்லாம் காயத்ரி மேடத்தோட ஹெல்ப்னாலதா. இந்த மொத்த டிராமாவும் ஏற்பாடு பண்ணது மேடம் தான். அன்னைக்கு என் அம்மால இருந்து எல்லாருமே சொன்னதை கேட்டுதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொல்லி உன்னை அந்த சிக்கல்ல மாட்ட வச்சேன். ஆனா என் மேல உண்மையான அன்போட என்னோட கொலைப்பழிய நீ சுமந்து ஜெயிலுக்கு போனப்பதான் நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கே புரிய ஆரம்பிச்சது. அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம தான் உன்கிட்ட உண்மைய சொல்லணும்னு என் மனசு துடிச்சது. ஆனா எல்லாரும் என் மனச மாத்திட்டாங்க. அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது கூட இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லதான். ஆனா அப்பவும் என்ன சொல்ல விடாம என்னை காப்பாத்தணும்னு மட்டும் தான் நீ நினைச்ச. இப்பவும் கூட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சா என்னோட குற்ற உணர்ச்சி என்ன நிம்மதியாவே இருக்க விடாது. அதான் பவி, இப்ப எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு பவி. நான் மனசளவுல யாருக்கும் கெட்டது நினைக்காதவன்னு நீ இப்பதான் சொன்ன. ஆனா உனக்கே நான் கெட்டது நினைச்சிட்டேன். சாரி பவி. நீ இதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். நான் செஞ்சது தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு நான் என்ன அனுபவிக்கணுமோ அதை நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன் பவி. சொல்லு பவி, நான் என்ன செய்யணும்? சொல்லு பவி. சொல்லு பவி, நான் என்ன செய்யணும்? சொல்லு பவி. நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அம்மாடி, தாத்தா மாத்திரை போடணும், கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கொண்டு வரியாமா? என்னம்மா யோசிக்கிற? தாத்தாவுக்கு வயசாயிடுச்சுல்ல, வேலை வேலைக்கு கரெக்டா மாத்திரைய போடணும், இல்லைன்னா தலை சுத்தும். அதான் உங்ககிட்ட சுடுதண்ணிய கேட்டேன். என்ன திமிரு பாத்தீங்களா? நீ ஏதோ பவி பேச்ச கேட்டு இந்த ஆளுக்கு நம்ம சேவகம் பண்ணா எப்படி நக்கல் அடிக்கிறத பாத்தீங்களா? என்ன டிடி பாக்குற? தாத்தா தான் கேக்குறாருல, போய் சுடுதண்ணி போட்டு கொண்டு வா. இப்ப நீ போகலனா அப்புறம் பவி வருவா. பவி வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல உனக்கு. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? அவ கூட சேர்ந்து உன் கூட பிறந்தவளே மிரட்டிட்டு இருக்கியா? ஐயோ, தம்பி ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுச்சுமா, அதை எதுக்கு பெருசுப்படுத்திக்கிட்டு? யோ, முதல்ல நீ வாயை மூடு. விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன சம்பந்தி இது? திடீர்னு வாயா போயான்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க. உங்களை சம்மந்தின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுமோ? முதல்ல அதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கா? நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்க பேத்தி தான் அறிவில்லாம நகை வெட்டி விட சொல்றானா? நீங்க அதுக்கு வேண்டான்னு மறுத்திருக்க வேண்டாமா? பெரிய ஜமீன்தார் மாதிரி என் புருஷன் முன்னாடி காலை தூக்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏயா
ஊர்ல நீயும் உன் குடும்பமும் எப்படி இருந்தீங்கன்றத மறந்துட்டீங்களா? இப்போ என் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நாட்டமா பண்ணிட்டு இருக்க. அதானே என் பொண்ணு சுடு தண்ணி போட்டு தர சொல்லி அதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு உரிமையை கொடுத்தது? அவ்வளோ திமிரு வந்துருச்சா உங்களுக்கு? திமிர்லாம் இல்லம்மா, நம்மெல்லாம் ஒன்னா சொந்தமாயிட்டோங்கிற உரிமையில தாம்மா கேட்டேன். மா, அது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேம்மா. ஆனா தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்கம்மா. நானே போய் சுடுதண்ணி காய வச்சுக்கிறேன். மன்னிச்சிருங்கம்மா. ஒன்னும் தேவையில்ல. சுடுதண்ணி தானே கேட்டீங்க, இந்தாங்க. ஐயோ எரியுது, ஐயோ எரியுது, ஐயோ ஐயோ எரியுது, ஐயோ. டிடி என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க டாடி. ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா இந்த ஆளு. யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்து என்னைய அடிக்கிறியா நீ? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், பவி, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீங்க சும்மா இருங்க தாத்தா. ஐயோ, இவ செஞ்ச வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. பவி, உன் தாத்தா தான் ஓவரா பேசினாரு. அதான் டிடி ஒரு கோவத்துல தண்ணிய ஊத்திட்டா. அதுக்காக ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம நீ எல்லார் மேலயும் கை நீட்டுவியா? மாமா, இப்ப விழுந்த அடி என் தாத்தாக்காக விழுந்தது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் விழுந்தது. என்ன நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியலையா? என்ன ஜெயிலுக்கு அனுப்ப அந்த காயத்ரியோட சேர்ந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒரு டிராமா போட்டீங்களே, அததான் சொல்றேன். அவளை ஏன் பாக்குறீங்க? தான் செஞ்சது தப்புன்னு இவ உணர்ந்ததுனாலதான் அர்ச்சனா இப்பவாது உண்மைய சொன்னா. ஆனா உங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லையே. ஏத்த அர்ச்சனா உங்க பொண்ணு தானே? அவளை ஒருத்தன் தப்பா போட்டோ எடுத்துட்டான்னு போய் சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு காயத்ரி நினைச்சிருக்காங்க. நீங்களும் அதுக்கு உடனே இருந்திருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? அர்ச்சனா இல்ல, அந்த இடத்துல டிடி இருந்திருந்தாலும் அவளுக்காகவும் நான் பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அதுதான் என்னோட கேரக்டர். ஆனா என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இருக்கீங்க. உங்க கேரக்டர் என்னன்றத காட்டிட்டீங்கல்ல. என்ன பவி, என்னென்னமோ சொல்ற? நீ ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னாடி இவ்ளோ நடந்திருக்கா? நடந்திருக்கா இல்ல நந்து, நடத்திருக்காங்க. ஆமாண்டி, நாங்க தான் இதை செஞ்சோம். இப்ப என்னதுக்கு? நீ என் மாம்ச கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா அதுக்கு நீ ஜெயிலுக்கு போனோம். அதுக்காக தான் இப்படி செஞ்சோம். அதான் எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டல. அப்புறம் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய்,
ஒருத்தன் தப்பா போட்டோ எடுத்து மிரட்டினான்னு யாராவது சொன்னா அதை இப்படிதான் எடுத்துப்பியா? ஒரு சின்ன பொண்ணு அர்ச்சனா போயும் போயும் உங்க சுயநலத்துக்காக அவளை யூஸ் பண்ணிருக்கீங்க. வெக்கமா இல்ல? நீங்க 2 பேரும் வயசுல பெரியவங்கன்றதுனால மட்டும்தான் இவளுக்கு விழுந்தாடி உங்களுக்கு விழாம இருக்கு. ஏன் மாமா, ஒருவேளை இந்த விஷயத்துல அர்ச்சனா பேரு வெளியே வந்திருந்தா பெத்த பொண்ணோட மானம் போயிருக்கோன்னு நீங்க எல்லாம் யோசிக்கவே இல்லைல்ல? அந்த அளவுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு உங்க கண்ணு மறைச்சிருக்கு. இல்லைன்னா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்களா? சித்தப்பா, நீங்க இவங்களோட இருந்தாலும் உங்களை நான் வேற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் இந்த கேவலமான விஷயத்துக்கு உடனே இருந்திருக்கீங்கல்ல? இல்ல பவி. பேசாதீங்க சித்தப்பா. இதுக்கு மேலயும் உங்களெல்லாம் நான் சும்மா விட்டு வச்சிருந்தா இதை விட கீழ்த்தரமா என்ன வேணாலும் செய்வீங்க. இப்பவே பாட்டிக்கு போன் பண்றேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்ப நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்றத பாட்டி கிட்ட சொல்லி உங்க மொத்த பேரோட கதைக்கும் நான் முடிவு கட்டுறேன். பவி, பவி, இப்பதான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீயே பண்ணிட்டியம்மா. இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லு. எங்க பாட்டி? உத்தரகாண்ட்ல இருக்கிற திரியுக நாராயண கோவில்ல இருக்கேன். இந்த கோவில்ல தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் விஷ்ணு பகவான் முன்னாடி கல்யாணம் நடந்ததா சொல்றாங்க. ரொம்ப விசேஷமான கோவில் பவி இது. உங்களை மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கும் கல்யாணம் ஆக போறவங்களுக்கும் இந்த கோவில்ல வேண்டிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கம்மா. நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோவில் இது. நான் இப்பதான் வேண்டுதலை முடிச்சிட்டு வரேன். நீ போன் பண்ற. நான் ஊருக்கு வந்துட்டு கண்டிப்பா உன்னையும் அர்ஜுனியும் கூட்டிக்கிட்டு நான் இந்த கோவிலுக்கு மறுபடியும் வருவேன். உங்களை மட்டும் இல்ல, நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரணும். எல்லாருக்கும் இந்த கோவிலோட ஆசீர்வாதம் கிடைக்கணுமா? ஐயோ பாட்டி, நீங்க இப்படி பேசுறீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க இந்த கல்யாணம் நடந்ததே பிடிக்காம செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க பாட்டி. சரி பவி, நீ என்ன விஷயமா கால் பண்ண? உன்னதான் பவி. சும்மாதான் பாட்டி. ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல பாட்டி, எல்லாரும் நல்லாதான் இருக்கும். நிஜமாவே ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல பாட்டி. அது சரி. அப்படி ஏதாவது இருந்திருந்தா நீ பாட்டி கிட்ட சொல்லாம இருப்பியா? உண்மைய மறைச்சு போய் சொல்றதுதான் உனக்கு வரவே வராதே. இருந்தாலும் நம்ம வீட்ல உள்ளவங்க எப்படின்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம். நீயே சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்துட்டு தானே இருக்க. சரிதாவும் சரி, ஜோதியும் சரி, கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம ஏதாவது வார்த்தையை விட்டுருவாங்க. நானும் அதை எத்தனையோ முறை கண்டிச்சிருக்கேன். ஆனா அவங்க இன்னும் மாறவே இல்லை. அதேதான் கிருஷ்ணாவும். அவனும் எதையும் பக்குவமா பொறுமையா செய்யற ஆள் இல்ல. ஆனா கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்ற மாதிரி மனசளவுல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் பவி. என்ன பண்றது,
ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு உன் மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கதான் செய்யுது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா முடியல. ஏதோ கோவத்துல அவங்க சின்ன சின்னதா தப்பு செஞ்சாலும் நீ அவங்கள வெறுத்துறக்கூடாதுமா. பொறுமையாவும் பக்குவமாவும் அவங்கள சரி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு பவி. என்ன பவி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலுமே சொல்லாம இருக்க? நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அது சரி, உன்கிட்ட போய் எப்படி பொறுமையா நடந்துக்கணும்னு நான் சொல்லி தரேன் பாரு. நீ வந்த கொஞ்ச நாள்லயே என் மனசுல இருந்த பழசெல்லாம் மறக்கடிச்ச ஆளாச்சே. என்னையே சரி பண்ண உனக்கு இவங்களெல்லாம் சமாளிக்கிறது ஒரு விஷயமா என்ன? அந்த தைரியத்துலதான் வீட்டை உன் பொறுப்புல விட்டுட்டு நான் நிம்மதியா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கேன். சரி பாத்துக்கோ, ஏதாவதுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் அர்ஜுன் மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. அப்ப நான் போனை வச்சிட்டா, நான் அப்புறம் பேசுறேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரி பாட்டி. என்னங்க தாத்தா, தண்ணி குடிங்க. ஏ அர்ச்சனா, உனக்கு அறிவே இல்லையா? அவகிட்ட எதுக்கடி எல்லா உண்மையும் சொல்லி தொலைச்ச? அத்தை, இப்ப எதுக்கு அர்ச்சனாவை திட்டுறீங்க? அவ எது கரெக்டோ அதை தான் செஞ்சிருக்கா. நீங்க தப்பு செஞ்சுட்டு அவளை குறை சொல்றதுல நியாயமே கிடையாது. வாடா பெரிய மனுஷா, அவ கூட சேர்ந்ததுல இருந்து நீ நியாய தர்மத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? பின்ன யாராச்சும் ஒருத்தர் பேசிதானே ஆகணும். என்ன சொன்ன? ஐயோ ஜோதி, கொஞ்சம் சும்மா இரேன். ஏற்கனவே பிரச்சனை தலைக்கு மேல போயிருச்சு, திரும்ப போய் அவங்க கூட மல்லு கட்டிட்டு இருக்க. இந்நேரம் பவி அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பா. இது தெரிஞ்சு அத்தை என்ன செய்வாங்கன்னு நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. என்னாச்சு பவி? பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நீ சொன்னதை கேட்டு பாட்டி என்ன சொன்னாங்க பவி? உங்க எல்லாரையும் பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாங்க. பாவம், அவங்களுக்கு போய் எப்படிதான் இப்படி கெடுதல் செய்ய நினைக்கிறீங்களோ? கோவத்துல 1-2 வார்த்தை முன்ன பின்ன பேசினாலும் உங்க எண்ணத்துல எதுவும் இருக்காதுன்னு பாட்டி மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பாட்டிக்கு நீங்க பண்ண தப்பு எதுவுமே தெரியல. அதனாலதான் நீங்க ஏதோ சின்ன தப்பு செஞ்சதா நினைச்சு அத பக்குவமா எடுத்துக்கிட்டு உங்களை சரி பண்ணணும்னு என்கிட்டயே கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் நான் என்ன சொல்ல போனேனோ அத சொல்ல முடியாம தடுத்து நிறுத்திருச்சு. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சோம். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஏதோ பாட்டிக்காக நீங்க செஞ்ச கேவலமான வேலைய நான் சொல்லாம விட்டுட்டேன். மத்தபடி உங்க மேல அக்கறைன்னு எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்த சந்தோஷத்துல அவங்க கோவில் கோவிலா போய் வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க செஞ்சதை நான் சொன்னா பாட்டி வாழ்க்கையே வெறுத்துருவாங்க.
அது மட்டும் இல்ல, எந்த ஒரு தாய்க்கும் மிகப்பெரிய வலியே தான் பிள்ளைங்க செஞ்ச தப்ப இன்னொருத்தர் சொல்லி கேக்குறதுதான். அந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்துடவே கூடாதுன்னு தோணுச்சு. அதான் நடந்ததை சொல்லாம மறைச்சேன். ஆனா அதுக்காக உங்க எல்லாரையும் நான் அப்படியே விட்டுருவேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. தப்பு செஞ்சவன் அதுக்கான தண்டனைய அனுபவிச்சாகணும். அது பாட்டி மூலமா நடக்கலைனாலும் இந்த பவி மூலமா நடக்கும். ஏண்டா இப்படி ஒரு பொய்ய சொல்லி பவிய ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தோம்னு நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணி கதறி அழுவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இன்னொரு முறை இப்படி ஒரு தப்பான வேலையை செய்யறதுக்கு உங்க மனசு நடுங்கணும். அந்த அளவுக்கு இனி நடக்க போற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒருத்தர் தப்பே செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு திருத்தணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அது தப்பே கிடையாது, பாவம். ஒரு சின்ன பொண்ணோட மானத்தை உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க நினைச்சிருக்கீங்க. இனிமேதான் அந்த பாவம் உங்களை சுத்தி சுத்தி அடிக்க போகுது. அதுல நீங்க மொத்த பேரும் சுக்கு நூறா சதற போறீங்க. எப்படி தெரியுமா? இந்த மாதிரி வாங்க தாத்தா. டிடி 5 நிமிஷத்துல இந்த மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறேன். இல்லனா தரையில உடைஞ்ச கிளாஸ் உன் தலையில உடையும். ஜாக்கிரதை. வாங்க தாத்தா. என்னாச்சு தாத்தா? அம்மாடி பவி, இந்த வீட்ல என்னம்மா நடக்குது? நேத்து எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிட்டத பார்த்தப்போ இந்த வீட்ல எல்லாரும் உன்னை மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சு நான் எப்படி சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சு நான் நிம்மதியா தூங்குனம்மா. ஆனா இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அந்த நிம்மதி மொத்தமா போயிருச்சுமா. இன்னும் இவங்க உன்னை ஒரு வேலைக்கார குடும்பத்துல பிறந்த வாரிசாதான் பாக்குறாங்களா? விடுங்க தாத்தா, இதெல்லாம் பல 100 வருஷமா இருந்த மனநல தானே. அவ்வளோ சாதாரணமா மாறிடுமா என்ன? விடுங்க, பொறுமையா நானே எல்லாத்தையும் மாத்துறேன். அட என்னம்மா நீ இப்படி பேசுற? உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப இவங்க செஞ்சதெல்லாம் நீ எனக்கு சொன்னதை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டம்மா. நீ எப்படிம்மா இத சாதாரணமா எடுத்துக்கிற? மனசுல இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் எப்படிம்மா திருந்துவாங்க? வேணாமா பவித்ரா, நீ பேசாம மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடுமா. தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி அர்ஜுனோட போய் நான் தனியா ஒரு வாழ்க்கைய வாழ எனக்கு தெரியாமலாம் இல்ல. அப்படி ஒரு முடிவை நான் எடுக்காம இருக்கேன்னா அதுக்கு காரணமே பாட்டி தான்.
காயத்ரியோட சேர்ந்துக்கிட்டு பாட்டிக்கு எதிரியா இவங்க இருந்தப்ப கூட இவங்க யாரையும் அவங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா அவங்கள திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு தான் நினைச்சாங்க. பல்லாயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் குடும்பம்ன்றது ஒண்ணுதானே தாத்தா. பாட்டியா அப்படி நினைச்சப்போ அவங்களோட பேத்தி, நானும் அதே மாதிரி தானே நினைப்பேன். எல்லாத்துக்கும் மேல அர்ஜுன் தான் அப்பா மேலயும் அம்மா மேலயும் உண்மையான பாசம் வச்சிருக்கான். அவனுக்கு இது தெரிஞ்சா உடைஞ்சு போயிருவான் தாத்தா. அதனாலதான் அர்ஜுன் கிட்ட நீங்க செஞ்சதெல்லாம் சொல்லிடுவேன் மிரட்டி இவங்கள திருத்த முயற்சி பண்றேன். மத்தபடி என்னைக்குமே நான் இந்த உண்மை எல்லாத்தையும் அர்ஜுன் கிட்ட சொல்ல மாட்டேன் தாத்தா. செஞ்ச தப்ப உணர்ந்து இவங்க எல்லாரும் திருந்தணும். அது ஒண்ணுதான் எனக்கு தேவை. அதுக்காக தான் இப்பவும் அர்ஜுனுக்கும் எனக்கும் நடக்க இருந்த முதலிரவை நான் தள்ளி போட்டிருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா. எங்க அர்ஜுனுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்ற பயத்துல தான் இவங்க திருந்துற மாதிரி நடிச்சிருக்காங்களே தவிர இவங்க யாரும் உண்மையிலேயே திருந்தல. அதை இன்னைக்கு நீங்களே கண்கூட பார்த்திருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அத்தனை பேரும் அவங்களாவே மனசு மாறணும். வேற எந்த மிரட்டலுக்காகவும் மாறக்கூடாது. அதான் இப்படி ஒரு சூழ்நிலையில எங்க முதலிரவு நடக்க வேண்டான்னு அதை தள்ளி போட்டேன். பரவாயில்ல தாத்தா, கொஞ்ச நாள் தானே. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் எங்க முதலிரவு கண்டிப்பா நடக்கும். சரி தாத்தா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரிம்மா. மாப்ள, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் தாத்தா. தாத்தா, பவிதா சொன்னால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பவிக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், போய் படுங்க. நான் பவிக்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அர்ஜுன், ஆக்சுவலா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, என்ன பவி, நீ பயங்கர புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்த. இதெல்லாமா போய் தாத்தா கிட்ட சொல்லுவ? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலங்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதாதா? தாத்தாக்கலாமா போய் தெரியணும்? ஆமா, நீ எப்ப வந்த? எதுல இருந்து நாங்க பேசினதை கேட்ட? அதான், இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டாம், தள்ளி போட்டதா சொல்லிட்டு இருந்தியே, அப்பதான் வந்தேன். ஏன் அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா ஜெனரலா தான் பேசிட்டு இருந்தோம். ஏன் பவி, இந்த ரீசனுக்காக தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமா? சாரி அர்ஜுன், ஏதோ சொல்லணும்னு போல இருந்துச்சு. அதுக்கு இல்ல பவி, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னு தாத்தா ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருப்பாரு. அதை ஏன் கெடுக்கணும்? அதை தான் உன்னை கேக்குறேன். ஆனா உனக்கு தான் எந்த உண்மையும் மறைச்சு பழக்கமே இல்லையே. ஆக்சுவலா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அதுதான். எதுவும் மனசுல வச்சு மறைச்சிக்காம உண்மையா ஓப்பனா இருக்க பாரு. அதான் உன்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. எப்பவும் அதே மாதிரி இரு, எனக்கு அது போதும். சரி, நான் ஜாகிங் போயிட்டு வந்ததுல ரொம்ப வேர்வையா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். பவி இன்னைக்கு வெளுத்து வாங்கினதுல வீட்டுல இருக்கிற எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க. பாத்தியா அர்ச்சனா?
ஆமா நந்து, நானும் பவி இவ்ளோ அக்ரெசிவா நடந்துப்பான்னு நினைச்சே பார்க்கல. பின்ன குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பாளா என்ன? அதான் இன்னைக்கு மொத்தமா கொதிச்சு எழுந்துட்டா. ம். வா பவி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்ட. அப்படியா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நீ வீட்ல ஒரு ருத்ர தாண்டவமே ஆடுனியே, அத பத்தி தான். ஆக்சுவலா நானே அதை பத்தி பேசதான் இங்க வந்தேன். ரொம்ப சாரி அர்ச்சனா. உனக்கும் தான் நந்து சாரி. சாரியா? எங்க கிட்ட எதுக்கு சாரி கேக்குற பவி? பின்ன உங்க அப்பா அம்மா கிட்ட தானே நான் இன்னைக்கு கோவப்பட்டேன், அதுக்கு தான். என்னதான் அவங்க எனக்கு எதிரா தப்பு செஞ்சிருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களை பெத்தவங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நான் என் அப்பா அம்மா கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பெத்தவங்கள ஒருத்தர் கை நீட்டினா அது பிள்ளைங்களுக்கு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியும். ஏதோ மனசுல இருந்த கோபம் என்னையும் மீறி வெடிச்சிருச்சு. அந்த கோவத்துல தான் சரிதாத்தையையும் ஜோதி சித்தியையும் தள்ளி விட்டேன். அந்த நேரத்துல நீங்க எதுவுமே சொல்லலைனாலும் அது உங்க மனசை ஹர்ட் பண்ணிருக்கோன்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த சாரி. 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னது ஹர்ட்டா? அட நீ ஒரு ஆளு பவி. உண்மையாவே என் மனசு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷப்படுது தெரியுமா? என் அம்மாவும் அர்ச்சனா அம்மாவும் சேர்ந்துட்டு பண்ற தப்பு எல்லாமே தட்டி கேட்க முடியாம பல்ல கடிச்சிட்டு இருந்த பவி. ஆனா என்னால முடியாததை நீ செஞ்சங்கிறப்போ மனசு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பவி. அதாவது சொல் பேச்சு கேட்காத மாடு கூட சொல்லுன்னு சாட்டாடி கொடுத்தா சொன்னதை அப்படியே கேக்குமா. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும். அந்த விதத்துல நீ செஞ்சது தப்பே இல்ல பவி. என்ன அர்ச்சனா? ஆமா பவி, இன்னைக்கு உன்னோட கோவம் முழுக்க நியாயமான கோவம் தான். அத நாங்க எப்படி தப்பா எடுத்துப்போம் சொல்லு? எல்லாத்துக்கும் மேல உன் கோவத்துல நான் பார்த்தது என்ன தெரியுமா? ஏன் மேல இருக்கிற அக்கறை. என்ன யூஸ் பண்ணி உன்னை மாட்ட வச்சாங்கங்கறத விட அவங்க என்னை எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தான் நீ அதிகமா கோவப்பட்ட. என் அப்பா அம்மாக்கே தோணாத விஷயத்த நீ யோசிச்சல்ல, அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான். அப்படி இருக்கிறப்போ அதை நான் என்னைக்குமே தப்பா எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆனாலும் உன் மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பவி. என்ன? பாட்டிக்காக இவங்களை விட்டு இருந்திருக்க கூடாது. அவங்க கிட்ட சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டு இருக்கணும். சாச்சா, அப்படி செஞ்சிருந்தா பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க நந்து. எனக்கு இவங்கள பழி வாங்குறத விட பாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுதான் முக்கியம். ஆனா நீ சூப்பர் பவி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பட்டுன்னு எமோஷனல் ஆகாம அத பக்குவமா ஹேண்டில் பண்ற. இததான் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். பவி, பாட்டி கிட்ட நீ போட்டு கொடுக்காதனால இவங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இவங்கள இப்படியே நீ லூஸ்ல விட்டுற கூடாது. அதை எப்படி விடுவேன் நந்து? செஞ்ச தப்ப உணர்ந்து இவங்க எல்லாரும் திருந்துற வரைக்கும் நான் இவங்க யாரையுமே விட மாட்டேன். இதுவே பாட்டி கிட்ட சொல்லிருந்தா இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ எப்போ சொல்லுவேன்ற பயம்தான் இவங்க மனசு பூரா இருக்கும். அந்த பயத்தை பயன்படுத்தி இவங்கள நான் என்ன பாடுபடுத்துறேன்னு என் கூடவே இருந்து பாருங்க. அதுக்கு தானே பவி நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ நடத்து பவி, இது உன் காலம். சரி வாங்க. வாங்க. ஏ பவி, நீ இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? இல்ல அர்ஜுன், நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. ஏன் வரல? இங்கதான் பரேட் எடுக்கிற வேலை இருக்கே. எது பரேடா? அது ஒண்ணும் இல்லைண்ணா, அவன் ஒரு லூசு, ஏதாச்சும் வளரிட்டு இருப்பான். ஒன்னும் இல்ல அர்ஜுன், உடம்புக்கு கொஞ்சம் முடியல, அதான் நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். ஓ,
புரியுது புரியுது, நீ வீட்லயே இரு பவி. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இன்னைக்குன்னு இல்ல, இன்னும் ஒரு 2-3 நாள் கூட ரெஸ்ட் எடு. வேணும்னா சொல்லு, நானும் உன் கூடவே இருக்கேன். அடேங்கப்பா, என் அண்ணி மேல என் அண்ணனுக்கு எவ்வளவு பாசம். அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன். பாட்டியும் ஊர்ல இல்ல, 2 பேருமே ஆபீஸ் போலன்னா வேலைலாம் அப்படியே நிக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல உன் கூடவே இருந்தாதான் ஒரு ஹஸ்பண்டுக்கு அழகு. ம், டே அர்ஜுனு, பவி என்னமோ பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி ஓவரா கிரிஞ்சு பண்றியாடா. கிரிஞ்சா? அவனே, உனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும்ல, அப்ப நீ என்னெல்லாம் கிரிஞ்சு பண்றேன்னு நானும் பாக்குறேன்டா. சரி பவி, நீ சொன்னதை நான் என்னைக்கு மீறி இருக்கேன். நான் போய் ஆபீஸ்ல எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஆனா நீ வீட்ல எந்த வேலையும் பார்க்க கூடாது. இங்க பாருங்க, அதுக்கு நீங்க 2 பேர் தான் சூப்பர்வைசர். புரிஞ்சிருச்சு. பவிய வேலை பார்க்க விடாம பாக்குறது தான் எங்க வேலை, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, பவிக்கு டைமுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸ்னு எல்லாமே போகணும். 1 ஹவருக்கு 1 டைம் நான் கால் பண்ணுவேன். கரெக்டா என்கிட்ட அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஓகே அர்ஜுன். ஓகே அண்ணா. ஆ, சரி பவி, நான் இப்ப கிளம்பட்டுமா? சரி அர்ஜுன். தம்பி ஒரு நிமிஷம், நானும் வரேன். என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறீங்களா? ஏன் தாத்தா, வந்து ஒரே நாள்ல கிளம்பிட்டீங்க? பரவாயில்லம்மா, வீட்லயே சும்மா உட்காந்துருக்க எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. வேலை செஞ்சே பழக்கப்பட்ட உடம்பு இல்லையா? வந்ததுக்கு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறத என் கண்குளிர பார்த்துட்டேன். இதுக்கு மேல இந்த தாத்தாவுக்கு என்னமா இருக்கு? என் பேத்தி நல்லபடியா இருக்கிறான்ற சந்தோஷத்தோட நான் ஊருக்கு போய் என் பொழப்ப பாத்துக்கிறேன். சீக்கிரமா ஒரு நல்ல செய்தியா சொல்லி விடுங்க, தாத்தா ஓடி வந்துடுறேன். அவ்வளவுதானே தாத்தா? அடுத்து எப்படி என் மேரேஜ் இருக்கும், வந்துருங்க. டேய் லூசு, அவரு மீன் பண்ண நல்ல செய்தி பவி பிரெக்னன்ட் ஆகுறத பத்தி. ஓ, உடனே இவன் மேரேஜுக்கு போயிட்டான். சரிங்க மாப்பிள்ள, கிளம்பலாமா? சரி தாத்தா, வரேன் பவி. ரெஸ்ட் எடு. எதுனாலும் எனக்கு கால் பண்ணு. பாய். பாய். பவி, மாப்பிள்ள உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு நிறைவா இருக்குமா. அதே மாதிரி சம்பந்திங்களும் இருந்துட்டா நல்லா இருக்கும்னு மனசு ஏங்கி தவிக்குதுமா. தாத்தா சீக்கிரமே அவங்களும் பவியை ஏத்துக்கிற இடத்துக்கு வரதான் போறாங்க. டோன்ட் வரி. தாத்தா, நீங்க இத பத்திலாம் யோசிக்காம போயிட்டு வாங்க தாத்தா. இவங்க எல்லாரையும் நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிம்மா பவி, வரம்மா. வரேன் தம்பி. ம். ஓகே பவி, அடுத்து நம்ம ஆக்ஷன் என்ன? வேற என்ன? விருந்துதான். விருந்தா? ஆமா. என்ன? சீக்கிரம் வாங்க அத்தை, வாங்க சீக்கிரமா. அம்மா, உங்களுக்காக தான் நம்ம பவி பக்கெட் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. உடனே போய் நல்லா சாப்பிடணும். போங்க போங்க போங்க, எல்லாம் உள்ள போய் சாப்பிடுங்க, போங்க. என்னடா, நாம செஞ்ச வேலைக்கு நம்மள வச்சு செய்வான்னு பார்த்தா விருந்து வச்சு அசத்துறாளேன்னு குழப்பமா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போதுதான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். அங்க இருக்கிற கைதிகளை போலீஸ்காரங்க அடி அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. ஆனா அவங்களே பிரியாணியும் வாங்கிட்டு வந்து சாப்பிடவும் வைக்கிறாங்க. ஏன்னு யோசிக்கும் போதுதான் புரிஞ்சுது, நல்லா சாப்பிட்டாதான் அடி தாங்க முடியும்னு. எப்படியோ உங்களை வேலை வாங்கி பிழிஞ்செடுக்க போறேன்னு முடிவாயிடுச்சு. அந்த வேலையெல்லாம் செய்யணும்னா உடம்புல தெம்பு வேணும்ல. அப்புறம் என்ன, பவியே சொல்லிட்டாங்கல்ல, உட்காந்து எல்லாரும் சாப்பிடுங்க. ஏய், நீ ஒருத்தி சும்மா இருடி. அத்தை,
என்ன அர்ச்சனா கிட்ட குரல ஒசத்துறீங்க? ஏமா என் பொண்ணுகிட்ட நான் சத்தம் போடக்கூடாதா? பொண்ணுன்ற பாசமெல்லாம் ஜேபி விஷயத்துல அவ மானத்தை வச்சு விளையாடுனீங்களே, அப்ப எங்க போச்சு? இனிமே எனக்கு என்ன மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மரியாதை அர்ச்சனாவுக்கும் நந்துக்கும் கிடைக்கணும். புரிஞ்சுதா? இந்த புள்ள பூச்சிக்கு வந்த வாழ்வை பாரேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாமளும் பவி சைடே சேர்ந்திருக்கலாம். வாயை மூடிட்டு சும்மா இருங்க. சரி சரி, சீக்கிரம் வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாங்க போங்க. சாப்பிடுங்க. அம்மா, பிரியாணில கண்ணாடி துண்டு இருக்குமா? ஐயோ, ஏன் பிரியாணிலயும் இருக்குது? ஐயோ அண்ணி, ஏன் பிரியாணிலயும் இருக்கு? சரிதா, ஏன் தட்டுலயும் இருக்கு? ஏன் பிரியாணியிலும் கண்ணாடி துண்டு கிடக்கு? பவி, என்னம்மா அதெல்லாம்? என்னடா சாப்பாட்டுல கண்ணாடி பீஸ் கிடைக்குதுன்னு ஷாக்கா இருக்கா? நான் தான் போட்டேன். இதே மாதிரி கண்ணாடி இருந்த பிரியாணியை தான் என்ன ஜெயில சாப்பிட வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கு காரணம் யாரு? இவங்கதான். உங்களால நான் அனுபவிச்ச கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சாதானே நான் அனுபவிச்ச கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு புரியும். பவி, பழிக்கு பழின்னு ஷார்ட்டா சொல்லிட்டு போவியா? இப்படிலாம் சொன்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? கண்ணாடி பீஸ சின்ன சின்னதா அரைச்சு அத பிரியாணி ஃபுல்லா கலந்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி நீங்க உள்ள தள்ளினதுல நிறைய பீஸ் உங்க வயித்துக்குள்ள இந்நேரம் போயிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா வயித்துக்குள்ளேயே இருந்து உங்க குடல்ல கிழிக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் நீங்க செட் பண்ண இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்த ஐடியா தான். ஏமா, விருந்து வைக்கிறேன்னு நம்பி உட்கார்ந்தோம், இப்படி பின்னாடி வெடி மருந்து வச்சிருக்கியம்மா. என்ன செய்யறது சித்தப்பா? நீங்க எனக்கு செஞ்சதெல்லாம் திருப்பி நான் செய்ய வேண்டாமா? நல்லா செஞ்சப்போ தள்ளுறா. தள்ளுறே. ஐயோ, என்னமோ பண்ணுதே. கடவுளே, காப்பாத்து கடவுளே. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் வாந்தி வர மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுவேன்?
நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா முன்னாடி செஞ்சதெல்லாம் பின்னாடி நமக்கே திரும்பி வரும்னு சொல்லுவாங்களே, அது சாப்பாட்டுல கண்ணாடியா வந்து தொலைஞ்சிருக்கே. கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? ஏன்னா அவ நிஜமாவே சாப்பாடுல கண்ணாடிய அரைச்சி போட்டிருக்க மாட்டால, சும்மா நம்மள பயம்படுத்த தானே அப்படி சொல்லியிருப்பா. ஆண்டவன் புண்ணியம்மா, எல்லாரோட சாப்பாட்லயும் கண்ணாடி துண்டு இருந்தத நாம தான் பார்த்துட்டோமே. நாம அவளை பண்ண டார்ச்சருக்கு கண்டிப்பா அவ இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான். ஐயோ, அப்படின்னா வயித்துக்குள்ள போன கண்ணாடி குடலை கிழிச்சிருமா? விடுடி, அதான் சாப்பிட்டது மொத்தத்தையும் வாந்தி எடுத்துட்டோமே, எதுவும் ஆகாது, பாத்துக்கலாம். என்னங்க, நான் தான் வாந்தி எடுக்கலையே. பேசாம வீட்லயே எதையாவது செஞ்சு சாப்பிட்டு போயிருந்திருக்கலாம். சாப்பிட்டதையும் வெளியில எடுத்துட்டோம். ஐயோ கடவுளே, நான் மட்டும் எடுக்கலையே. இப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குது. உனக்கு மட்டுமா டிடி? எல்லாத்துக்கும் தான் பசி உயிர் போகுது. இன்னும் சாப்பிட வேற எதுவுமே செய்யல. நான் பசியில செத்தாலும் சாவனே தவிர அவ கண்ணாடி கலந்து வச்சதை மட்டும் திங்கவே மாட்டேன். ஐயோ, இப்படி பசியில புலம்பு விட்டாலே இந்த பவித்ரா அவ நல்லா இருப்பாளா? கொஞ்சம் மெதுவா சாப்பிட விடுங்க. இதுவும் பவிக்கு கேட்டு தொலைஞ்சிட போகுது. அப்புறம் குடிக்கிற தண்ணியில என்னத்தை கலப்பான்னே சொல்ல முடியாது. ஐயோ, டிடிமா, ஒன்று பண்ணலாமா? நீ உன் ஃபோனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணு, நாம யாருக்கும் தெரியாம அதை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் முக்கியமா சாப்பாடு கொண்டு வரவன பின் வழியா கொண்டு வர சொல்ல. அவ கண்ணில் மட்டும் அவன் பற்றவே கூடாது. சரிம்மா. என்ன டிடி தேர்ற? போன் எங்கன்னு தெரியலப்பா. சரி, என் போன் எடுத்து ஆர்டர் போடு. என்ன யார் போனையுமே காணோம்? போன் எல்லாம் ஹால்ல இருக்கும்ண்ணா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓமா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அச்சோ, என்னாச்சு டிடி? போன் எடுத்தியா? எல்லா போனையும் பவி எடுத்து வச்சிருக்காமா. எல்லாத்தையுமா? ஆமா அத்தை, நாம இப்படி வெளியில சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம்னு தெரிஞ்சு நம்ம போன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கா அவ. வீடு கட்டி அடிக்கிறதுன்றது இதுதான் போல. இன்னைக்கு நாம சாப்பிட்ட மாதிரி தான். ஐயோ, எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா. இப்ப என்னதான் பண்றது? இடி, நீ ஒண்ணு பண்ணு. பேசாம நீ கிச்சனுக்கு போ. அங்க பிரெட் பழம்னு ஏதாச்சும் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. அது எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி. எதுவுமே சாப்பிடுற ஐட்டமா இல்லையே. Got it.
எப்படியும் சக்கரை இருக்கும்ல, அத சாப்பிட்டு பசிய போக்கிக்க வேண்டியதுதான். சின்ன வயசுல ஒரு தடவை நான் இப்படி சக்கரை சாப்பிட போனப்போ நீ என்ன செஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா டிடி? அன்னைக்கு நான் இத சாப்பிட போனப்போ அது உனக்கு கிண்டலா தெரிஞ்சது. இன்னைக்கு உனக்கே இந்த நிலைமைதான். அதான் டிடி வாழ்க்கை. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அப்படி ரொம்ப பசிச்சதுன்னா டைனிங் டேபிள்ல கண்ணாடி பீஸ் போட்ட சாப்பாடு இருக்கும், சாப்பிடுங்க. பசிதான் லைஃப்ல நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பசி அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணு. போ. அர்ஜுன் வந்துட்டியா? ஹாய் பவி. வா அர்ஜுன். அப்புறம் நான் இல்லாம ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படி போச்சு? செம்ம போரா போச்சு பவி. நீ இருந்தா உன்னை அடிக்கடி சைட் அடிச்சுட்டே இருந்திருப்பேன். அது வேலை செய்ய செம்ம எனர்ஜி கொடுக்கும். நீயும் இல்லையா எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல. அட பாவி, அப்ப நீ ஆபீஸ்க்கு வேலை செய்ய வரல, தினமும் என்ன சைட் அடிக்க தான் வர, அப்படிதானே? அப்படியும் வச்சுக்கலாம். பிச்சிருவான் உன்ன. கம்பெனி பொறுப்பா கவனிச்சுக்கிறேன்னு பாட்டி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க. அது கொஞ்சமாவது மனசுல இருக்கட்டும். ஆமா, இது என்னது? எல்லாம் உனக்காக தான். என்ன இதெல்லாம் அர்ஜுன்? இந்த மாதிரி டைம்ல லேடிஸ் என்னெல்லாம் சாப்பிடணும்னு நான் நெட்ல சர்ச் பண்ணேன். அது இதெல்லாம் தான் காட்டுச்சு. அதான் மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த 3 நாளுமே ரொம்ப டென்ஷன் ஆகுமாமே, அடிக்கடி கோவம் வருமா. அந்த மூட் ஸ்விங்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த ஃபுட் ஐட்டம்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருந்துச்சு. அதான் உனக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடு. என்ன அர்ச்சனா, நம்ம அர்ஜுனா இது பவியை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறான்? அதான் நந்து லவ். ஓ, பொதுவா பொண்ணுங்களை விட பசங்க தான் லவ்ல அதிகமா கேர் எடுத்துப்பாங்களாம். ஓ, என் அண்ணன் மட்டும் பவியை கரெக்ட் பண்ண மாட்டானா என்ன? பரவாயில்ல அர்ஜுன், நீ எனக்காக இவ்ளோ எஃபோர்ட் எடுத்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நீ இப்பவே சாப்பிடு. இல்ல அர்ஜுன், நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன நீ சொன்னா கேட்கவே மாட்டியா? வெயிட் பண்ணு. சாப்பிடு பவி. வேண்டாம் அர்ஜுன். என்ன நீ சாப்பிடுன்றல்ல. சரி அர்ஜுன், நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கு நீ தான் ஊட்டி விடணும். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு.
அர்ச்சனா, அங்க பாரு. அர்ஜுன் பவிக்கு ஊட்டி விடுறத பார்த்து டிடியோட முகம் பொறாமையில பொங்குது. பின்ன இது அவளுக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்போ அவ கண்ணு முன்னாடியே பவிக்கு நடந்தா கடுப்பாகாம இருப்பாளா என்ன? ஆகட்டும் விடு. என்ன நாட்டம் போட்டா அவ. விடு அர்ச்சனா. பவி, கன்னத்துல எல்லாம் சாக்லேட்டா இருக்கு பாரு, தொடச்சுக்கோ. அப்படியா? எங்க? தோ இங்க. இரு. ஏன் சார், ஊட்டி மட்டும் தான் விடுவீங்களா? தொடச்செல்லாம் விட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லையே. இரு, நானே தொடச்சு விடுறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு பவி? இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன பவி, கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுற? சரி, என்னன்னு சொல்லு. இந்த சாக்லேட்டை நீ தான் என் கன்னத்துல இருந்து தொடச்சு விடணும். ஆனா அத கையால பண்ணக்கூடாது. கையால துடைக்க கூடாதுன்னா அப்புறம் வேற எப்படி துடைக்கிறது? இப்ப பாரு. பவி, அப்படியே இங்கேயும் சாக்லேட் ஒட்டி இருக்கு, அதையும் தொடச்சிரட்டுமா? எங்க? ஓ, உதட்டுல தான். டிடி, என்னாச்சு? எதுக்கு இப்ப உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாம்ஸ், ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. கொசு தானே கடிச்சது, அதுக்கா இப்படி கத்துவ? சரி பவி, மேல நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஒரு 2 செகண்ட் லேட்டா கடிச்சிருந்தா நமக்கு ஒரு கிஸ் கிடைச்சிருக்கும். அதுவும் வீணா போச்சு. டிடி, இதே மாதிரி இனிமே நிறைய கொசு உன்னை கடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நல்ல ஆயின்மெண்டா வாங்கி உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோ. முடிஞ்சா கொஞ்சம் பர்னலும் சேர்த்து வாங்கிக்கோ. வயித்தெரிச்சலுக்கு அதுதான் நல்ல மருந்தா. பவிமா, நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தான். அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். தயவு செஞ்சு இந்த பிரியாணி மட்டும் வேண்டாமா? ஆமா பவி, இத சாப்பிட்டுட்டு எங்க உசருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வச்சுக்கோ, அப்புறம் நீதான் அம்மாவுக்கு பதில் சொல்லணும். ஓ, அம்மாக்கு மட்டும் இல்ல, சொந்த வீட்டுல உள்ளவங்களையே சோத்த போட்டு கொன்னுட்டேன்னு போலீஸ்க்கு நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஓ, என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இந்த போலீஸ், ஜெயிலு, கேஸ் இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அதனால இத வச்சு பயமுறுத்தலான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற வழியே இல்ல. நீங்க இதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க.
என்ன பவி, எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சா? என்ன சாப்பாடு? அட பிரியாணியா? எல்லாருக்கும் ஸ்பெஷலா பண்ணிருக்க போல. சரி, எனக்கும் அப்படியே ஒரு பிளேட்ல போடு. இல்ல அர்ஜுன், நீ இதை சாப்பிடக்கூடாது. ஏன்? சாதா பிரியாணினா நீ சாப்பிடலாம். புரியலையே மாமா. அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், இவங்க எல்லாருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்கிறதுனால இவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிரியாணி பண்ணி அதுல நாட்டு மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, மாமாவுக்கு பிபி, சித்தப்பாவுக்கு சுகர், சித்திக்கு ஹை கொலஸ்ட்ரால். அதனால இவங்க நார்மல் சாப்பாடே சாப்பிடக்கூடாது, இனி பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். அதுக்காக தான் இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதான் எனக்கு ஒன்றும் இல்லல்ல பவி, நான் ஏன் இது சாப்பிடணும்? எனக்கு மட்டும் வேற ஏதாவது கூட. அடி பாவி, நைஸா இவ மட்டும் நழுவ பாக்குறாளே. டிடி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா டயட்னு ஒண்ணு இருக்குல்ல. நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு கண்டதையும் சாப்பிட்டு உடம்பு போட்டுருச்சுன்னா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லு? கரெக்ட் பவி. இங்க பாரு டிடி, இந்த காலத்து பசங்களாம் ஸ்லிம்மா இருக்கிற பொண்ணுங்களை தான் விரும்புறாங்க. அதனால நீ பவி சொல்றதே கேளு. அர்ஜுன், உனக்கு நான் தனியா வேற பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன். நீ ரூம்ல இரு, நான் கொண்டு வரேன். எனக்கு என்ன இங்கே உட்காந்து சாப்பிடுறேன்? ஐயோ, நீ சாப்பிடுறத பார்த்து இவங்க எல்லாம் டெம்ட் ஆக கூடாதுல அர்ஜுனே. அதுவும் கரெக்ட் தான். ஆ, ஆனா பவி, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கள நீ ரொம்ப அக்கறையா பாத்துக்கிற. இதுவே வேற ஒரு மருமக வந்திருந்தா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஐயோ, இப்படி ஒரு கூறு கட்ட முட்டாள போய் என் பிள்ளையா பெற்று தொலைச்சிருக்கனே. சரி பவி, நான் ரூம்ல வெயிட் பண்றேன், நீ பிரியாணி எடுத்துட்டு வந்துரு. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. வாயில வச்சாலே நரங்குது, இதெங்க நல்லா சாப்பிடுறது. என்ன சாப்பிடுங்க, யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஷோ, எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. எங்களுக்கு பசியை விட உயிர் தான் முக்கியம். சரி, வேணானா போங்க. நந்து, நம்ம சாப்பிடலாமா? ஓகே, நம்ம சாப்பிடலாம். வா. இதோ வரேன். டிடி, அத குடு. அம்மா, அதை எடுத்து குடுமா. அட குடுமா. அதான் வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? தகப்பா, நீங்க வச்சிருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன். பவி, சூப்பரா இருக்கு. செம டேஸ்டா இருக்குல்ல? ஆமா, அழுது. என்ன பாக்குறீங்க? சாப்பாட்டுல நான் ஒன்னும் கண்ணாடி தூள கலக்கல. கற்கண்ட தான் பொடியாக்கி கலந்திருக்கேன். கல்கண்டா? அதான் நீங்க பசியோடவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. நம்ம 2 பேருமே மொத்தமா காலி பண்ணிடலாம். இதோ இப்ப எப்படி காலி பண்றேன்னு பாரு. இதோ. என்னது, கல்கண்டு தான் கலந்துருக்கா? நிஜமா தானே? அதான் நாங்க சாப்பிடுறோமே, தெரியலையா? அப்ப அள்ளி விளாசு.
வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ச்சே, மதியமே சாப்பாட்டுல கண்ணாடிய கலக்கலன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே ஃபுல் கட்டு கட்டியிருக்கலாம். அது தெரியாம இவ்வளவு நேரம் பசியிலே இருந்துட்டோம். நாம அப்படி கஷ்டப்படணும்னு தானே பவி அப்படி வேணும்னு சொல்லியிருக்கா. சரி விடுங்க, இப்பவாவது உண்மைய சொன்னாலே. இல்லனா நைட்டு சாப்பாடையும் வேணான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு இப்பவும் டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்டு? இல்ல, ஒருவேளை நாம சாப்பிடணுன்றதுக்காக கல்கண்டு கலந்ததா பொய் சொல்லியிருந்தா? ஐயோ, ஐயோ, நீங்க என்ன தம்பி இப்படி எல்லாம் குண்டு தூக்கி போடுறீங்க? அனி, இவர் ஒரு லூசு. அதான் நந்துவும் பவியும் சாப்பிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி சாப்பாடுல கண்ணாடி இருந்திருக்கும்? ஆமா ஆமா ஆமால. அப்பா, நீங்க தயவு செஞ்சு எதையும் குழப்பி விட்டுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனைய சமாளிக்க முடியல. சரி சரி விட்டு தள்ளுங்க. முதல்ல எல்லாரும் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். இன்னும் நாளைக்கு என்னன்னு செய்ய காத்திருக்காளோ. ஆமாண்ண, நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் அவ சொல்ற வேலையெல்லாம் நாளைக்கு செய்ய முடியும். நாங்க போய் படுக்கிறோம். குட் நைட். ஓகே, குட் நைட். குட் நைட். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான். என்ன சாப்பிட்ட மயக்கமா? எல்லாரும் குட் நைட்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தூங்க போறீங்களா? மனுஷங்கன்னா ராத்திரில தூங்க தானே செய்வாங்க பவி. அது மனுஷங்களுக்கு. மனசாட்சியே இல்லாத உங்களுக்கு எதுக்கு தூக்கம்? நந்து, அர்ச்சனா, வந்த வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நீங்க தூங்கவே கூடாது. சித்தி, நீங்க 3 பேரும் உங்க ரூமுக்கு போகவே கூடாது. சிவராத்திரி மாதிரி விடிய விடிய இந்த ரூம்ல தான் முழிச்சிட்டு இருக்கணும். அதுக்காக தான் இந்த 2 கேமரா. ஒரு வேளை உங்கள யாராச்சும் ஒருத்தர் தூங்கினாலும் அத நான் கேமராவுல பாத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன தண்டனைன்னு தெரியுமா? என்ன? நாளைக்கு முழுக்க பட்னி தான். இங்க பாருங்க, நீங்க ஆடலாம், பாடலாம், படம் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தூக்கம் மட்டும் கூடவே கூடாது. புரிஞ்சுதா? பவிய ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா 2 பக்கமும் கேமரா இருக்கு. We will be watching you. வா பவி, போவோம். பவி, இது வரைக்கும் நீ கொடுத்த பனிஷ்மெண்ட்லயே இதுதான் டாப் டக்கரு. ஆமா பவி,
நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தா அடுத்த நாள் ஃபுல்லா கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பாவம், இவங்க நாளைக்கு என்ன ஆக போறாங்களோ. நாளைக்கு தானே, வெயிட் பண்ணி பாருங்க. செம்ம சம்பவம் இருக்கு. ஏய் ஜோதி, இந்த போன புடி, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த குடி. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. ரோட்டு கடை குருமா, திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா. வாஷிங் பவுடர் நிறுமா, கொஞ்சம் வாய சுவையும் பொத்துக்கிட்டு இருமா. ஓ நல்லமையத்தான் நினைச்சு சிரிமா. இவங்கெல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம தூங்க ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள வச்சு பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, நம்ம தூங்கவே கூடாது. ஓகே, நம்ம இப்ப தூங்கவே கூடாதுன்னா இப்படி படம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. நம்ம அப்படியே தூங்கிடுவோம். பேசாம அவங்கள மாதிரி நமக்கு பிடிச்ச சாங்க போட்டு ஒரு டான்ஸ் ஏதாவது ஆடலாம். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை. முருகா, ஆறுபடை வேல் முருகா, வா வா வா. அப்பனுக்கு வாத்தியாரே, வா வா வா. சுட்ட பழம் தந்தவனே, வா வா வா. சூரனையே வென்றவனே, வா வா வா. அந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முதல்வனுக்கு அரோகரா. ஆறுபடை வேல் முருகா, வா வா வா. அப்பனுக்கு வாத்தியாரே, வா வா வா. வேலனுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றிவேல், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன சார், ஆபீஸ்க்கு கிளம்பியாச்சா? கண்டிப்பா இன்னைக்கு நான் ஆபீஸ் போகணுமா பவி? பின்ன இல்ல, நான் வீட்லயே இருந்தா உன்னை நல்லா கவனிச்சுப்பேன்ல. அது சரி. நான் என்ன சின்ன குழந்தையா வீட்லயே இருந்து என்ன பாத்துக்கிறதுக்கு? ஆமா, எனக்கு நீ எப்பவுமே சின்ன வயசுல கியூட்டா அழகா இருப்பியே, அதே பவிதான். கேட்டியாமா? சின்ன வயசுல கியூட்டா அழகா இருப்பாளாமா. அப்போ இவனே அவளை கண்டபடி திட்டிருக்காமா. இப்ப என்னென்ன சொல்றான் பாருங்களேன். கல்யாணம் ஆனாலே இப்படிதான் பொய் சொல்லுவாங்க டிடி. இதுவே உன்னை கட்டியிருந்தாலும் அர்ஜுன் இப்படிதான் சொல்லியிருப்பான்.
அர்ஜுன், ஒருத்தர் நம்ம கூடவே இருக்காங்கன்றத விட அவங்க நம்ம கூடவே இருக்காங்கன்ற ஃபீலிங்க கொடுத்தாலே போதும். அது 1000 யானை பலம். எனக்காக நீ யோசிக்கிறதே நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறன்றத சொல்லுது. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லு? பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அன்புன்னு கிடையாது. பார்க்க முடியாத தூரத்துல இருந்தாலும் அந்த அன்பை உணர முடியணும். அதுதான் உண்மையான அன்பு. ஆக மொத்தத்துல வீட்ல இருக்காதரா, போய் பொழப்ப பாறான்னு சொல்ற, அதானே? எக்ஸாக்ட்லி. போறேன். பொண்டாட்டி சொல்றா, புருஷன் கேட்டுதானே ஆகணும். வரேன் பவி. அர்ஜுன், என்ன பவி? என்ன அப்படியே போறேன்? நீ தானே ஆபீஸ் போக சொன்ன, அதான் போறேன். நீ சரியான டியூப்லைட் அர்ஜுன். டியூப்லைட்டா? ஆபீஸ்க்கு போறப்போ ஒரு வைஃபுக்கு என்ன கொடுத்துட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? இதை யோசிக்காம போயிட்டமே. ஓ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. ஓகே பவி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாய். பாய். பாருங்கம்மா, சும்மா போற மாம்ஸ கூப்பிட்டு கிஸ் வாங்குறா. எனக்கு செம்ம கடுப்பாகுதுமா. ஏய் டிடி, எங்க வாடி. உனக்கு வேற வேலையே இல்லையா? புதுசா கல்யாணமான கப்பல்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வோம். எந்நேரமா அதை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்க. என்ன பண்றது, அவ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தா வயிறு எரியதானே செய்யும். கரெக்ட் தான் சித்தி. யார் யார் எந்த இடத்துல இருக்கணுங்கிறத கடவுள் தான் முடிவு பண்றது. நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு அந்த சாமியே முடிவு பண்ணிருச்சே. இவளுக்கு மட்டும் எப்படிதான் எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் கேக்குதுன்னு தெரியலையே. அது அப்படிதான். இப்போ உங்க பொண்ணு இருக்க வேண்டிய இடம் எதுன்னு நான் சொல்லட்டுமா? ஏய், இன்னைக்கு நீ தான் எல்லாருக்கும் மதிய சாப்பாட சமைக்கிற. நான் நீதான்னு சொன்னா அத நீ மட்டும் தான் செய்யணும். காய்கறி நறுக்கிறதுல இருந்து சாப்பாடு வடிக்கிற வரைக்கும் எல்லாமே உன் பொறுப்பு தான். இதுல உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சது, நேத்து மாதிரி இன்னைக்கும் பட்னி தான். புரிஞ்சுதா? மொவல என் மேல இருக்கிற கடுப்பெல்லாம் அடுப்பு மேல காமிச்ச இடுப்ப உடைச்சிருவேன். பொடி. அப்புறம் சித்தி, அதான் யாரையும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டியே. அப்ப நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? எடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சித்தி, இதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
டிடி அறிவில்ல இப்பதான் தொடச்சிட்டு இருந்தேன் நவுந்த நில்றி. என்னம்மா என்கிட்டயே கத்துறீங்க? பின்ன இந்த கடுப்பை நான் அவகிட்டே காட்ட முடியும்? அம்மா நீ இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனனா ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. சமைக்கிறதே பெரிய வேலை, இதுல யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தனியா சமைக்கணும்னு சொல்றா. செய்யலனா பட்னி போட்டுருவேன்னு மிரட்டிட்டு இருக்கா. சரி அதுக்கு இப்ப என்னடி பண்ண முடியும்? அவகிட்ட அப்படி மாட்டிட்டு இருக்கோம், செஞ்சுதானே ஆகணும். திருடனுக்கு தேல் கொட்டினா பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். நீ நம்மள திருடன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா நாம ஏன் அந்த தேலா இருக்க கூடாது? என்னடி உளர்ற? உளரலமா, இந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்னடி? அத சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். இன்னியோட பவியோட தொல்லை நமக்கு இருக்காது. சரி ஓகே பவி. ஓகே நான் அப்புறம் கால் பண்றேன். இங்க என்ன பண்ற? உன்னை சமைக்க சொல்லி தானே அனுப்புனேன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பவி. என்ன பேசணும்? பேசணுங்கிறத விட சில உண்மைகளை நான் உன்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நாங்க தப்பானவங்களான நீயே முடிவு பண்ணிக்கோ பவி. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளு, எனக்கு அது போதும் பவி. சரி சொல்லு, நான் கேக்குறேன். இங்க வேண்டாம் பவி. ஏன்? எங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்க, நான் சொல்ல போறதை யாராவது கேட்டா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் பவி. ரெண்டாவது நீயும் எங்களை எதிரியாதான் நினைக்கிற. நான் நினைக்கல, நீங்க எல்லாம் தான் அப்படி நினைக்க வச்சீங்க. கரெக்ட் தான், நாங்கெல்லாம் தப்பு பண்ணோம், அதனாலதான் நீ அப்படி நினைக்கிற. ஆனா அந்த தப்பெல்லாம் சரி பண்றதுக்காக தான் நான் இப்போ உன்கிட்ட பேசவே வந்திருக்கேன் பவி. இந்த விஷயத்த நாம இங்க இருந்து பேசுறதை விட வெளியில எங்கேயாவது போய் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல பேசணும்னு தான் நான் விரும்புறேன். உனக்கே தெரியும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். கோவில்ல இருக்கிற எனர்ஜி கோட்ல இருக்காது, பார்க்ல இருக்கிற அமைதி ரோட்ல இருக்காது. ஷோ, இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு மொக்க போட்டுட்டு இருக்க? எங்கேயாச்சும் நீ வெளியே போகணும், அங்க வச்சு என்கிட்ட உண்மையை சொல்லணும், அதானே? ஆமா பவி. சரி வா, சீக்கிரம் போயிட்டு வரலாம். திரும்பி வர போறது நான் மட்டும்தான் பவி. நீ இதோட திரும்பி இந்த வீட்டுக்கு உயிரோட வரவே மாட்ட. டிடி, இப்ப எதுக்கு இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? அதான் சொன்னனே பவி, உன்கிட்ட மனசு விட்டு சில விஷயம் பேசணும். அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? என் கூட தனியா பேசணும்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே பேசிருக்கலாம். அதுவும் இல்லனா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு கூட போய் பேசிருக்கலாம். கோவில்ல கூட்டமா இருக்குமே பவி. ஏன் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு வந்து அப்படி என்ன சிதம்பர ரகசியத்தை நீ போட்டு உடைக்க போற? இல்ல நான் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம என்ன ஒரேடியா போட்டு தள்ளிலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியோ? உன்னதான் கேக்குறேன். என்ன பவி நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ ஒரு தடவை உன்னை கொலை கேஸ்ல மாட்டி விட பார்த்தோம், அது கூட அந்த காயத்ரி அவங்க சொல்லி செஞ்ச விஷயம். அதுக்காக நான் உன்னை கொல்ற அளவுக்குலாம் வர மாட்டேன் பவி, என்ன நம்பு பவி. ஓகே சரி, இதுக்கு மேல நான் எங்கேயும் கூட்டிட்டு போல, இங்கேயே நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிடுறேன். சரி சொல்லு. பவி ஒரு நிமிஷம், லைட்டா வாமிட் வர மாதிரி இருக்கு, நீ கார்லயே இரு, இப்ப வந்துடுறேன். சரி ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் பவி.
டிடி, கதவை லாக் பண்ணிட்டு போயிட்ட. கதவை திறந்து விடு. இரு பவி, ஒரு 2 மினிட்ஸ். டிடி, மூச்சு விட முடியல. டிடி, டிடி, டிடி. காருக்குள்ளேயே கிடந்து மூச்சு திணறி சாவு. ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 10 நிமிஷம் உள்ளே இருந்தான்னா கன்ஃபார்மா செத்துருவா. இன்னையோட உன் கதை க்ளோஸ் டி. இருப்பாவி வர. தண்ணி கொஞ்சம் காலியா இருக்கு, நான் போய் புடிச்சிட்டு வரேன். பவி, நான் இத்தனை கோவில் ஏறி இறங்கறத எல்லாம் உனக்காகத்தான். சின்ன வயசுல இருந்தே நீ அனுபவிக்க கூடாத பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்ட. இனி அப்படியான எந்த கஷ்டமும் இல்லாம நீ ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும். என்னது இது? ஏதோ அபசகுணம் மாதிரி நடக்குது. டிடி, ஐயோ, பாட்டி கால் பண்றாங்களே. இப்ப என்ன பண்றது? ஹலோ பாட்டி. பவி, நான் பவி இல்ல பாட்டி, டிடி. பவி எங்க டிடி? அவ குளிச்சிட்டு இருக்கா பாட்டி. இந்த நேரத்திலயா? பவி காலையிலே குளிச்சிருப்பாளேமா? காலையில குளிச்சிட்டா. இப்போ கோவிலுக்கு போகணும்னு சொன்னா, அதான் மறுபடியும் குளிக்க போறா. என்னாச்சு பாட்டி? ஏதாவது பவி கிட்ட சொல்லணுமா? சொல்லுங்க பாட்டி, நான் போய் சொல்லிடுறேன். ஒன்னும் இல்ல, நான் சும்மா தான் கால் பண்ணேன். அவ வந்ததும் என்கிட்ட பேச சொல்றியா? ஓகே பாட்டி. அப்புறம் டிடி, வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே பாட்டி, எல்லாரும் நார்மலா தான் இருக்கோம். சரிம்மா, வீட்ல உள்ளவங்களுக்கு பவி மேல முன்ன பின்ன ஏதாவது கோவம் இருந்தாலும் எல்லாருக்கும் நீ தான் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லணும். ஆரம்பத்துல நீ அர்ஜுனை கட்டிக்க ஆசைப்பட்டாலும் அப்புறம் நீயே தான் பவி அர்ஜுன் கல்யாணம் நடக்கணும்னு விரும்பின.
அப்பவே நீ மனசளவுல முழுசா மாறிட்டேன்னு பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி வீட்ல உள்ளவங்க கிட்டயும் நீ தான் டிடி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். பவி ரொம்ப நல்ல பொண்ணு. இனி அவ வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. சரியா? சரிங்க பாட்டி. நான் இருக்கிற வரைக்கும் பவிக்கு ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன் பாட்டி. நீங்க நிம்மதியா உங்க வேண்டுதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா பாட்டி? சரிம்மா. கடவுளே, பவிக்கு எந்த கஷ்டமும் வராம நீதான் அவளுக்கு பக்க துணையா இருந்து காப்பாத்தணும். நான் உன்னை முழுசா நம்புறேன். கேட்டியா பவி? நீ எந்த கஷ்டமும் படாத மாதிரி நான் பாத்துக்கணுமா? அப்போ உன்னால நான் அனுபவிச்ச கஷ்டத்துக்கு யார் பதில் சொல்லுவா? காருக்குள்ளேயே கிடந்து மூச்சு திணறி சாவு. கூடவே இருந்து எங்க எல்லாரையும் சாகடிச்சதெல்லாம் போதும். குட் பை. கடவுளே, எப்படியோ ஒரு வழியா அந்த பவியோட டார்ச்சர்ல இருந்த விடுதலை கிடைச்சிருச்சு. பவி இறந்தாலும் மாம்ஸ் ஒன்னும் அவ்வளோ ஈஸியா அவளை மறந்துடலாம் மாட்டான். லவ் இல்ல, கொஞ்ச நாள் ஃபீலிங் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த டிப்ரெஷன்ல கொஞ்ச நாள் தான். எப்படியாவது மாம்ஸ் மனச மாத்தி அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நாம ஆசைப்பட்ட லைஃப சந்தோஷமா வாழலாம். டக்குன்னு ஒரு போட்டோ எடுப்போம் இந்த மூமெண்ட். ஏய் மச்சான், யாரா அவ? பரவாயில்ல டிடி, யாரோட ஹெல்ப்புமே இல்லாம சோலோவாவே பவிய க்ளோஸ் பண்ணிட்ட. செம ஸ்மார்ட்டா இருக்க மச்சான். இப்பெல்லாம் போன்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது தான் பூரா பொண்ணுகளும் பொழப்பா வச்சிருக்காங்க. இதுவும் அந்த கேஸ் தான் போல. சரி வாடா, நம்மளும் ஒரு ஆட்டத்தை போடுவோம். எந்திரி மச்சான். போட்டுருவான் வா. என்னம்மா தனியா நின்னுட்டு இருக்க போல? என்னம்மா வீடியோவா தனியா எடுத்துக்கிட்டு இருக்க? வா 3 பேர் சேர்ந்து எடுப்போம். வியூஸ் நல்லா போகும். வாமா. அடம் பிடிக்காம லட்டு மாதிரி வந்து மாட்டிருக்க. விட்டுருவோமா? ஏய் அடம் பிடிக்காம வாடி. வாடிங்க. என்ன திமிரு உனக்கு? விட்டாதடா அவளை.
என்ன நான் எப்படி உயிரோட வந்தேன்னு பாக்குறியா? அப்போ என்ன நீ இங்க தனியா கூட்டிட்டு வந்தது ஒரேடியா சாகடிக்கிறதுக்கு தானா? இல்லையா டிடி? சரி, நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் காருக்குள்ளேயே செத்து போயிருந்தேன்னு வை. இந்நேரம் உன்னை யாரு டிடி அந்த பொறுக்கி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாங்க? அதான் டிடி விதிங்கிறது. நாம என்ன கணக்கு போட்டு வச்சிருந்தாலும் வாழ்க்கை அதுபடிதான் நடக்கும்னு எந்த கேரண்டியும் இல்ல. இதுக்கு மேலயும் நான் செத்தாதான் நீ சந்தோஷப்படுவேன்னா என்ன எங்கேயோ கொன்னுடு. உன்னதான் டிடி, வா என்ன கொல்ல. இல்ல பவி, என்ன மன்னிச்சிடு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட மாட்டிக்கிட்டு தினம் தினம் நீ சொல்ற வேலை எல்லாத்தையும் என்னால சத்தியமா செய்ய முடியல. அவ்வளோ டார்ச்சரா இருந்தது. நான் ரொம்ப ஃப்ரீடமா வளர்ந்த பொண்ணு. என் அம்மா அப்பா அப்படிதான் என்ன வளர்த்தாங்க. ஆனா நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டு என்னால நிஜமா நடக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பவி. அதுக்கு ஆளையே கொல்ற அளவுக்கு போயிடுவியா? சொல்லுடிடி. என்ன கொன்னுட்டா அதுக்கப்புறம் அர்ஜுனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதானே நினைச்ச? அதானே உன் மனசுல இருந்த எண்ணம்? சொல்லுடிடி. ஆமா பவி. அர்ஜுன் என் மேல வச்சிருக்க அன்ப நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க டிடி. நான் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா? சரி, அத கூட விடு. ஒருவேளை என் சாவுக்கு காரணமே நீதானு தெரிஞ்சா அதோட அர்ஜுன் உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான். அப்புறம் எப்படி அவன் உன் கூட சேர்ந்து வாழ்வான்? இங்க பாரு டிடி, நீ அர்ஜுன் மேல ஆசைப்பட்டத நான் என்னைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். அர்ஜுன் மாதிரி ஒருத்தன் தான் லைஃப் பார்ட்னரா வரணும்னு எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஆசைப்படுவா. நீயும் அப்படிதான் ஆசைப்பட்டிருக்க. ஆனா ஆசைப்படுறது வேற, அன்பு வைக்கிறது வேற. முதல்ல அத நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு நிஜமாவே அர்ஜுன் மேல ஆசை இருந்திருந்தா அவன் என்ன விரும்புறான்னு தெரிஞ்சதும் அவன் விரும்பின வாழ்க்கையே அவனுக்கு அமையட்டோன்னு நீயே விலகி போயிருப்ப. ஒருவேளை அர்ஜுன் என்ன விரும்பாம உன்னை விரும்பி இருந்தா சத்தியமா நான் அதை தான் செஞ்சிருப்பேன். விட்டு விலகி போறதும் கூட ஒரு வகையில அது அன்போட வெளிப்பாடுதான் டிடி. என்ன கொல்லதானே இங்க கூட்டிட்டு வந்த. இவளை எதுக்காக நாம காப்பாத்தணும்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படி மட்டும் நான் யோசிச்சிருந்தா உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிருக்கும். வெறுப்பால எதையுமே சாதிக்க முடியாது டிடி. அன்பால மட்டும்தான் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். இதுக்கு மேலேயும் உனக்கு என் மேல வெறுப்பு அப்படியே இருந்தா என்னை இங்கேயே கொண்டு போட்டுட்டு போ. என்ன மன்னிச்சிடு பவி. என்ன மன்னிச்சிடு பவி. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு பவி. மாம்ஸ் எனக்கு கிடைக்கலங்கிற கோவத்துல நான் என்ன செய்யறதுனே புரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு பவி. நீ சொன்னதான் பவி கரெக்ட். மாம்ஸ் மேல உண்மையான அன்பு இருந்திருந்தா
அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையே அமையட்டோன்னு நான் அப்பவே விட்டு விலகி இருக்கணும். அது செய்யாதது என்னோட தப்புதான். உனக்கு நான் இவ்ளோ கெடுதல் நினைச்சப்பவும் கூட என்ன நீ காப்பாத்தணும்னு நினைச்ச பாரு. நீதான் பவி என் மாம்ஸ் கூட வாழ முழு தகுதியானவ.